ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்னும் ஜப்பான்லேயே ரிலீஸ் ஆகாத சின்சானோட புது படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சின்சான் ஹீமாரியும் ஆக்ஷன் காமெடி பொம்மைக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது மிக்ஸி அவங்கள பார்த்து சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீமாரி சின்சான் கையில் இருக்க பொம்மை எடுத்துகிட்டு அவளை பார்த்து ஒழுங்கு காமிச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் மிக்ஸி எப்பயும் போல் ஹாரி இன்றைக்கும் லேட்டாக தான் வருவார் போலன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹாரியை காட்டுறாங்க. ஹாரியும் காவாக்குச்சியும் ஜூஸ் கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. காவாக்குச்சி ஹாரி கிட்ட அவரோட ஆஃபீஸில் பண்ண தப்பால் அவர் கிளைண்ட் அவரை ரொம்பவே திட்டினதாக சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு ஹாரி அந்த கிளைண்ட்டும் ஒரு மனுஷன் தானே, மதிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுன்னு சொல்கிறாரு. அந்த கிளைண்ட் ஒரு மனுஷனா இல்லாமல் ஏழைனா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு காவாக்குச்சி கேட்குறாரு. அது ஏழைனா இருந்தால் அந்த வறுத்து சாப்பிட்டுலான்னு சொல்லி ஹாரி சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு பையன் அவர் போகிற மொக்கையை தாங்காமல் வெளியே இருந்து போயிடுறான். கம்பெனி தொலை தாங்க முடியாமல் இங்கே வந்தால் இங்கேயும் இப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறான். இந்த பையன் வேலை செய்கிற கம்பெனிலேருந்து அவனை தூக்கிட்டாங்க. அவன் எத்தனை நாளும் அந்த கம்பெனிக்காக நைட் அண்ட் டே வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அவங்க அதெல்லாம் யோசிக்காமல் பட்டுன்னு அவன் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால் அவன் ரொம்பவே கோவப்படுறான். இப்போ வானத்துலேருந்து மூணு வெளிச்சம் பூமியை பார்த்து வந்துட்டு இருக்கு. அதில் 2 வெள்ளை கலர் லைட்டும் ஒரு பிளாக் லைட்டும் வந்துட்டு இருக்கு. அந்த பிளாக் லைட்டு வந்துட்டும் அந்த பையன் மேலே வந்து விழுந்துருது. அவன் அங்கேயே பயந்து விழுந்துடுறான். அந்த நேரத்தில் அந்த பக்கமாக அந்த 2 பேர் அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பொருளை திருட்டு போயிடலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட போகும்போது அவன் சக்தி வச்சு அவங்க 2 பேரையும் பறக்க விட்டுடுறான். ஆனால் அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஏதோ ஒரு சக்தி மட்டும் கிடச்சிருக்குன்றது அவனுக்கு தெரியுது சொல்லிட்டு வில்லத்தனமாக திரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் ஹீமாவரி சின்சானோட விளையாடிட்டு இருக்கிறா. அப்போது அதை பார்த்து சின்சான் பொங்கி எழுந்துட்டு ஹீமாரி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வானத்துலேருந்து வந்த 2 வெள்ளை லைட்டும் சின்சான் வீட்டு பக்கம் விழுது. அது என்னன்னு தெரியாமல் ஷீரோ அதை பார்த்து குலைக்கிறான். அப்போ அந்த 2 வெள்ளை லைட்டும் சின்சான் மேலேயே ஹீமாரி மேலேயே விழுந்துருது. இவங்க 2 பேரும் கத்துற சத்தம் கேட்டு மிக்ஸியோடு வந்து என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. அப்போ சின்சான் நான் உடம்புக்குள்ளே நெருப்பு ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். மிக்ஸி அதுக்கு இப்படி பண்ணி எனக்கு பயமுடுத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீமாரி தூங்க வைக்கிறதுக்காக அவள் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ சின்சான் என்ன வாழ்க்கடா இது, தூங்குறதுக்காக பெட்டு தானே ரெடியாக வந்து எப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொன்னோடனே பெட்டு தானே ரெடியாகி வந்துடுது. அவன் அங்கே நடந்ததை பார்த்து ஷாக் ஆகிட்டு திருப்பி அவனோட பவர் செக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ஒரு ஜெட்டியை தூக்குறான். ஆனால் அந்த அண்டர்வேரும் பறக்கிறதுனால மிக்ஸி கிட்டே எனக்கு ஒரு புது பவர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீமா வரைக்கும் அந்த பவர் கிடச்சிருக்கு போல் அவரோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருந்த ஃபோட்டோ ப்ரொடக்ஷன் புக்கை பக்கத்து இழுத்துக்கிறா. ஆனால் அந்த தவறி மிக்ஸியோட மண்டையில் வந்ததுனால மிக்ஸி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. சின்சானுக்கு எப்பயும் போல இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொட்டி விடுது. அப்போ ஹாரி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே வீடு வழக்கம் போல் அமக்கலமாக இருக்குது. அப்போ ஹீமாரியை பார்க்குறாரு. ஹீமாரி அதை எடுத்து ஃபோட்டோ பறக்க வச்சுட்டு இருக்கா. அப்போ ஹாரியை பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஜூஸ் குடிச்சிட்டேன் போலன்னு சொல்லி சின்சானோட பெட்டில் வந்து படுத்துக்கிறாரு. நைட் அப்படியே போயிடுது. காலையில் ஹாரி எடுத்து நியூஸை பார்க்குறாரு. நியூஸில் நேற்று ராத்திரி ஜப்பானில் ஒரு பெரிய யாரோ நிறைய பில்டிங் உடச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த ஹாரி இப்படிலாம் வேறு நடக்குதுன்னு சொல்லி பயந்துட்டு பேசாமல் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டலாமான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ சின்சான் நாங்கள் வந்து கவலைப்படாதுங்கப்பா, பெரிய பெரிய கம்பெனிலாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஹீமாரி அப்பயும் போல் சின்சானோட பொம்மை எடுத்துகிட்டு ஓடுறான். அதை பார்த்து கடுப்பான சின்சான் அவர்கிட்ட வந்து வாங்கிக்கிறான். உடனே ஹீமாரி சின்சானை பழிவதுக்காக ஒரு பழம் யூஸ் பண்ணி ஹாரியோட சாக்ஸ் எடுத்து சின்சான் மூஞ்சில் போட்டுடுறான். அப்போ தான் சின்சானுக்கு ஹீமாரிக்கும் ஒரு சக்தி இருக்குன்னு தெரிய வருது. அப்போது வந்து அதே மாதிரியே ஹாரியோட சாக்ஸ் எடுத்து ஹீமாரி மேலே தூக்கி போடுற பார்க்குறா. 2 பேரும் அவங்கள பவர் யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட சண்டைக்கும் நடுவில் ஹாரி தான் மாட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ மிக்ஸி நடுவில் வராங்க. அந்த சாக்ஸ் மிக்ஸி மூஞ்சில் போய் விழுந்துருது. அது ஹாரியோட சாக்ஸ்ன்றதுனால அவர் தான் தூக்கி போட்டுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு மிக்ஸி தான். அந்த நேரத்தில் சின்சான் வீட்டுக்கு வேனில் யாரோ 2 பேர் வராங்க. இந்த பக்கம் ஹாரியை பார்த்தா மிக்ஸி கிட்ட அடி வாங்கிட்டு கண்ணெல்லாம் செவந்து மூக்களோட லத்தத்தோட புலம்பிட்டு இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் சின்சான் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. மிக்ஸி அவங்கள பார்த்து நீங்கள் 2 பேரும் எப்படி பர்மிஷன் இல்லாமல் வரலான்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அவங்க நாங்கள் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி இந்த பசங்களோட சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னோட பேர் கியூகோ சுனிதாமி, நான் ஐஏஎஸ்எல்னு வரேன்னு சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு கார்டை காமிச்சு நான் ஐஏஎஸ்சி யூனிவர்ஸோட ப்ரொஃபஸர்னு சொல்கிறாரு. அதுக்கு சின்சான் ஒன்னே நான் தான் காசுகாபா டிஃபென்ஸ் போகிற இடத்த கமாண்டர் சின்சான் வரேன்னு சொல்கிறேன். அதை பார்த்து ஹாரி நான் ஃபுட்டாபா கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்கிறாரு. உங்கள் அறிமுகம்லாம் போதுன்னு சொல்லி மிக்ஸி அவங்கக்கிட்ட இந்த ஐஏஎஸ்சின்னா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கவங்கெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பவர் யூஸ் பண்ணலாம் தடுக்கிறது தான் அவங்களோட வேலைன்னு சொல்கிறாங்க. அது கேட்ட மிக்ஸி அப்போ உண்மையிலே இந்த பசங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ இந்த லேடி இந்த பசங்களுக்கு இருக்க சூப்பர் நேச்சுரல் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் எப்படி சொல்கிறேன்னா எனக்கும் அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹாரி உங்களுக்கு என்ன மாதிரி பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு பொருட்களை வளர்க்குற சக்தி
இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹாரி ஸ்பூனை வலிப்பீங்க அவ்வளோதானேன்னு சொல்கிறாரு. அது கேட்டு அவங்க காண்டாய் ஹாரியோட அந்த இடத்த வலிச்சு விட்டுறாங்க. அது கேட்டு அந்த சயின்டிஸ்ட்டு சின்சானுக்கும் ஹீமாருக்கும் எப்போ அந்த சக்தி கட்சின்றாரு. 5,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாஸ்டர்டாமோட பக்கத்து டவுனில் வாழ்ந்த மிஸ்டர் டாமஸ்ன்ற தீர்க்கதரிசி இப்போ பழைய காலம் வந்து புது காலம் வரும்போது வானத்துலேருந்து 3 வெளிச்சம் வரும்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு கருப்பு கலர் லைட்டும் 2 வெள்ளை கலர் லைட்டும் வந்துக்குது. வெள்ளை கலர் லைட்டை விட கருப்பு கலர் லைட்டுக்கு தான் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த 2 வெள்ளை கலர் லைட்டும் ஒன்றா சேர்ந்தால் கருப்பு லைட்டே தோக்கடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட மிக்ஸியும் ஹாரியும் அவங்க ஏதோ கடை விடுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு கியூக்கோ சயின்டிஸ்ட் சொல்கிறதுலாம் ஒன்றுதான் சொல்லிட்டு அந்த கருப்பு லைட் தாக்கினவங்களாம் கெட்டவங்களாகவும் வெள்ளை லைட் தாக்கினவங்களாம் நல்ல எஸ்பராகவும் மாறிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சின்சானும் ஹீமாரியும் நல்ல எஸ்பராக மாறிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க நியூஸை பார்த்தா ஒரு பில்டிங்கும் உடஞ்சி விழுந்துட்டு இருக்காத நியூஸில் காட்டுறாங்க. அப்போ ஹாரி வேலை செய்கிற கம்பெனி உடஞ்சி விழுந்து ஹாரி கவலைப்படுற. அதுக்கு சின்சான் நல்ல கம்பெனியை தானே அவங்க பாழாக்குவாங்க, உங்கள் கம்பெனி எதுக்கு அதுக்கு மாதிரி பண்ணாங்கன்னு கலாய்க்கிறான். இப்போ நியூஸ் பேனில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னே காட்டுறாங்க. அதை பார்த்து கியூக்கோ இவன் தான் அந்த கருப்பொலியால் தாக்கப்பட்டவன் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சயின்டிஸ்ட் சின்சானால் மட்டும் தான் அவனுக்கு தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ண அவங்க எல்லாரும் வில்லனுக்கு இடத்துக்கே வந்துடுறாங்க. கியூக்கோ சின்சான் கிட்ட டெலிபதி மூலயமா அவனை எல்லாத்தையும் நிறுத்த சொல்ல சொல்கிறாங்க. ஆனால் சின்சானுக்கு டெலிபத்தினா என்னன்னே தெரியல. அதனால கியூக்கோ டெலிபத்தினா உன்னோட எண்ணங்களை வேற ஒருத்தருக்கு தெரியப்படுத்துறதுன்னு அவங்க புரிய வைக்கிறாங்க. அதுக்கிட்ட சின்சான் ஒரு கல் மேலேயே நின்றுட்டு என்னமோ பண்ணுறான். இருக்கிறப்பனே என்ன புரிஞ்சதோ தெரில. அண்டர்வேர் போட்ட அங்கிள்ஸ் எல்லாம் சின்சான் டெலிபதி மூலமாக அனுப்பிச்சுட்றான். அதை பார்த்து சின்சானுக்கு மயக்கமே வந்துடுது. அதுக்கப்புறம் அவன் கீழே வந்துட்டு கியூக்கோவை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்குறான். அவங்க உடனே என் பேர் கியூக்கோ, நான் ஐஏஎஸ்சியில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டும் ஹாரியும் சின்சானும் போன சீனில் வந்த மாதிரியே அவங்கள பற்றி சொல்கிறாங்க. மிக்ஸி கடுப்பாகி ஒருத்தர் தானே கேட்டாங்க எதுக்கு எல்லாரும் சொல்கிறீங்கன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் கியூக்கோ அவனை பார்த்து ஒழுங்காக வரணுன்னு சொல்லும்போது அவன் கடுப்பாகி கியூக்கோவை செலுத்தில் அடிச்சு விட்டுறான். இப்போ சின்சான் உள்ள என்ட்ரி கொடுத்து என்ன தைரியம் வந்து அவங்க இப்படி பண்ணியிருப்பேன், இரு எங்கள் அப்பா தாடியால் உன்னை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பவர் யூஸ் பண்ணி ஹாரி அவன் மேலே தூக்கி போடுறான். நான் மட்டும் சிவனே தாண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பறந்து போகிறாங்க. அவன் ஒரே செகண்டில் ஹாரியை படுக்க வச்சிடறான். அப்போ சின்சான் அவன் அன்பு தந்தை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹாரி அவ்வளோ பாசம் வந்தால் எதுக்குலாம் என்னை பரப்ப விட்டேன்னு போகிறாரு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஹீமாரிக்கிட்ட உங்கள் அண்ணனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவள் ஹெல்ப் பண்ணலான்னு வரா. ஆனால் அவளுக்கு இயற்கை அழைப்பு வந்துடுது. அப்புறம் டைப்பர்ஸ் எல்லாம் மாற்றி விட்டதுக்கப்புறம் ஹீமாரி பயங்கரமாக போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கிறா. அவள் பவர் யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த பவரால் சயின்டிஸ்ட் மூக்கில் இருக்க பருவ வலி வந்து அவனை அட்டாக் பண்ண போது அவர் அதை பார்த்து அவன் இவ்வளோதான் அவங்க சக்தியானு சொல்லி சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணை பார்த்து சின்சானி ஹீமாரிவான்னு சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்த என் சக்தி என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி வெளில அவன் வேலையை காட்டுறான். சின்சானி ஹீமாரியும் தவிர மிச்சம் எல்லாரும் செவுத்துல போய் அடிச்சிடுறாங்க. அதை பார்த்து சின்சானுக்கு பயம் வந்து என் தாயே அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் அந்த வில்லன் வேற அவன் மொத்த சக்தியும் பயன்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்துறான். ஆனால் திடீர்னு அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் வந்து அங்கே வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சு சின்சானி ஹீமாரியும் தான் அந்த பறக்க வைக்கிறாங்க. சின்சான் அவனை பார்த்து போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கல்லெடுத்தையும் அமல் தூக்கி போடுறான். பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, அந்த வில்லனும் அழிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கியூக்கோக்கு மட்டும் ஏதோ தப்பா படுது. அப்போ திடீர்னு அந்த வில்லன் கல்லுக்குள்ளேருந்து மான்ஸ்டர் உருவத்தை வெளியே வரான். அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவங்க ஒரு வேனை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. அப்போ டாக்டர் கியூக்கோ கிட்ட அவனை சின்சானியும் ஹீமாரியும் தான் தாக்க முயற்சி பண்ணுவான். அதை தடுத்து தீர்த்தனா இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த மான்ஸ்டர் வேற பக்கத்தில் வந்ததுனால கியூக்கோ ஒரு பட்டன் அனுப்பி மிசைல்ஸ் அவன் மேலே ஏறி விடுறாங்க. ஆனால் அதால் அதுக்கு எதுவுமே ஆகலை. இவங்க பணத்தில் கடுப்பான அந்த மான்ஸ்டரை அதோட பவர் யூஸ் பண்ணி அவங்க போயிட்டு இருந்த பிரிட்ஜை அழிச்சு விட்டுருது. அப்போ அவங்க காரோடு சேர்ந்து பறந்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் அவங்கள பிடிச்சிடுது. அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக கியூக்கோ சின்சானை டெலிபோர்ட்டேஷன் பவரை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால பற்றி தான் தெரியும்ல, அவன் பவர் யூஸ் பண்ணுறான். ஆனால் அவன் பவர் யூஸ் பண்ணி கியூக்கோட மடியில் போய் உட்காந்துக்கிறான். எப்படியோ அந்த மான்ஸ்டர் அவங்கள முழுங்கிறதுக்குள்ள அந்த இடத்துல வந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் இன்னும் அவங்க பக்கத்தில் தான் இருக்குது. அதோட பவர் யூஸ் பண்ணி அவங்களோட காரை பயங்கரமாக தாக்கிடுது. சின்சான் ஹீமாரி தவிர மிச்சம் எல்லாருக்கும் பயங்கரமாக அடிபட்டுருது. அப்போ ஹீமாரி அழுதுட்டு இருக்கிறா. சின்சான் அவனை சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவனை அழிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க பவர் ரொம்ப அதிகமாகிடுது. அதை விடக்கூடாது ஹீமாவரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த மான்ஸ்டரோட அந்த இடத்துல அடிச்சிடுறாங்க. ஒரு பெரிய வெளிச்சம் வந்து அந்த மான்ஸ்டர் அழிஞ்சு போயிடுது. சின்சான் ஹீமாவரியோட சக்தியால் அந்த மான்ஸ்டர் அழிச்ச எல்லாரும் பழைய இடத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கருப்பு லைட் தாக்கின அந்த பையனும் சரியாயிடுறான். எழுந்ததுக்கப்புறம் ஹாரி அவனை பார்த்து என்றைக்குமே உன் நம்பிக்கையை கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்துறாரு. அது கேட்டவன் நான் திருப்பியும் வேலை தேட ஆரம்பிக்க போகிறேன்னு சந்தோஷமாக சொல்கிறான். சின்சான் எங்கள் அப்பா வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலைக்காவது கம்பெனியாக இருந்தாலும் உச்சனையாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஹாரியை கலாய்க்கிறான். பிரச்சனை எப்படியோ முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க சின்சான ஹீமாரியும் எப்பயும் போல பொம்மைக்காக அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இல்லை. மிக்ஸி அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு ஹாரியை வந்து பார்க்குறாங்க. ஹாரியை பார்த்தா அவர் ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு அவரால் எப்படி அந்த ஸ்பூனை வளைக்க முடியுதான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து கடுப்பான மிக்ஸி ஹாரியோட மண்டையை வீங்க வச்சுட்டு போகிறாங்க. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த படத்தில் ஹீமாரிக்கும் பவர் கிடைச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் ஆக போகிற படத்தில் ஹீமாரிக்கு பவர் இருக்கும்
இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஈமாரிக்கு பவர் கிடைச்ச மாதிரி எந்த சீனுமே ட்ரெய்லரில் இல்லை. அதே மாதிரி வானத்துலேருந்து ஒரு 2 லைட் வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒரு பிளாக் லைட்டு, அடுத்து ஒரு ஒயிட் லைட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட தமிழ் எக்ஸ்பிளேஷனும் நாங்களே போட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. until then bye from SK.